பால் பிரிஞ்சாச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இது வெளியில கலையும். நம்ம யூஸ் எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா அப்படி கிடையாது. நமக்கு ரொம்ப சிம்பிளா இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான நிறைய மெட்டீரியல்ஸ் இதை வச்சு நமக்கு செஞ்சுக்கலாம். ஒன்று, பால் பிரிஞ்சு போயின்னு வச்சுக்கோங்க, அதோட தண்ணி வெளியில கலையணும். அதுக்கப்புறம் பாலோட சத்து அதில் இருக்கும்ல, அது கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து ஒரு கோழி முட்டை கூட எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நம்ம சர்க்கரை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆவி அதில் வர மாதிரி இட்லி தட்டில் போட்டு நமக்கு புட்டிங்காக ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நமக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக ஃபீல் பண்ணுவோம். இனி அதை விட்டால் பால் பிரிஞ்சாச்சு அப்படின்னாக்க நமக்கு அது தயிராக செஞ்சுக்கலாம். கேர்டு, தயிர் இல்லாட்டி கேர்டு நமக்கு பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலாம். அது பால் பிரியதை எடுத்துட்டு மிக்சியில் நல்லாவே அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற கேர்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூனாவது அதில் போட்டுட்டு நம்ம நார்மல் எப்படி நம்ம தயிர் செஞ்சோம் அந்த மாதிரி நமக்கு இது பண்ணிக்கலாம். இனி அது விட்டால் நம்ம இந்த பால் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இது ஒரு ஃபீல் வருது, இது கண்டிப்பாக பிரியும் அப்படின்னாக்க கொஞ்சம் ஒரு நுள்ளு பேக்கிங் சோடா அதில் கூட போட்டு நல்லா மிக்சரில் அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணோன்னா அது பால் பிரிய மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பால் பிரிஞ்ச அப்படின்னாக்க நமக்கு தேவையில்லாமல் வரமாட்டோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.